டைம் என்னாச்சு? காலேஜ்க்கு கிளம்பாம இன்னும் கொட்டாவை விட்டு நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு நான் காலேஜுக்கு போல அண்ணி. காஃபி கிடைக்குமா? லேட்டா எழுந்து வந்துட்டு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறியா? ஏன் காலேஜ் போல? இன்னைக்கு காலேஜ் கிளாஸ் ரொம்ப போரா இருக்கும் அண்ணி. எனக்கு பிடிக்கல, அதான் போல. படிக்கிறதுல என்ன பிடிச்சது பிடிக்காதது? படிக்கிற வயசுல கரெக்டா படிக்கணும், புரியுதா? இனி இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எல்லாம் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்ட நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். சரி சரி சரி, இனிமேல் லீவ் போட மாட்டேன். எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்களேன் அண்ணி. காஃபி எல்லாம் இல்ல, போய் பிரஷ் பண்ணிட்டு வா, உனக்கு டிஃபனே சுட சுட ரெடி பண்ணி தரேன். அத்தை, ஆரத்தி எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நான் பழைய வான்மதி இல்ல. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்படியும் நம்பாம இப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. ஆரத்தி எடுத்துக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் இப்ப வரைக்கும் என்னை எங்கேயும் விட்டு கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க. எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் தெரிந்துட்டேன். ஆரத்தி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா? டிஃபன் பண்ணி முடிச்சிட்டேன் அத்தை. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னத்த ஏன் இப்படி கேக்குறீங்க? கடைசி வரைக்கும் இப்படியே கிச்சன்ல இருந்தே காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. உன்னை இங்கிலீஷ் கிளாஸ்ல எதுக்கு சேர்த்து விட்ட? வருண் கிட்ட நான் போட்ட சவால மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல அத்தை. இருந்தாலும் இது ஏன் கடமை தானே, நான் தானே செய்யணும். நீ மட்டுமே செய்யணும்னு என்ன இருக்கு? வான்மதி இருக்கால, அவளை பாத்துக்க சொல்லு. அவளும் இதெல்லாம் கத்துக்கட்டும். நீ இனி பிசினஸ்ல என்ன பண்ணணும்னு யோசி. உன்னை பிசினஸ்குள்ள கொண்டு வரதுக்காக நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு அடுத்து எல்லா பொறுப்பையும் பாத்துக்கணும். ஹலோ, சொல்லுங்க. யாரு? சார், நான் தான் வக்கீல் பேசுறேன். புருஷோத்தமன் சார் உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தார்ல. ஓகே. என்ன விஷயமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க வைஃப் கிட்ட MOUல கையெழுத்து வாங்க சொன்னல சார். டைவர்ஸ்க்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம் சார். நீங்க அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ண முடியும் சார். சார், உங்க வைஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? அப்புறம் ஆபீஸ்க்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல சார், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். நீங்க சொல்ற கான்செப்ட்ல தான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிருக்கோம். மணி இப்ப 9:30 ஆகுது. நீங்க ஒரு 5:15 ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம் சார். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். எங்கன்னு கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அத்தை. திடீர்னு வந்து உன்னை எதுக்கு வெளியே போலான்னு கூப்பிடணும்? வழக்கமா உன்னை பார்த்து எரிஞ்சல விழுவான். எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? கேட்டேன் அத்தை, சொல்லல. அவசரம்னு மட்டும் சொன்னாரு. கொஞ்ச நாளா இவன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது. நானும் உன் கூட வரேன். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத்தை, அவரே இப்பதான் எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறாரு. நீங்க கூட வரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயந்து வேண்டான்னு சொல்லிடுவாரு அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏய், அவன் எதுக்காக கூப்பிடுறானே தெரியாம
எப்படி உன்னை அனுப்ப முடியும்? கூப்பிடுறது உங்க புள்ளதானே அத்த. பேயோ பூதமோ இல்லையே. எதுக்கு அத்த பயப்படணும்? நான் போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படா கூப்பிடுவான்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. அது நல்லாவே தெரியுது. நான் அதை பத்தி தான் சொல்லணும்னு வந்தேன். அதுக்குள்ள கால் வந்துருச்சு. அது எங்க ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு வெண்ணிலா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சொல்றேன். வெண்ணிலா எங்க போற? சாமி கும்பிட்டு போலாங்க, வாங்க. ஆ. கடவுளே, வருண் எனக்கு கிடைக்கணும். அவரோட பிசினஸ் சக்சஸ் ஆகணும். ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. அங்க போய் பேசிக்கலாம். சரிங்க.